ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு உங்ககிட்ட செல்லுலார் ஜெயிலில் கொடுக்கப்பட்ட தண்டனைகளை பற்றி தான் உங்கள்கிட்ட சொல்ல வந்திருக்கேன். நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, ஃபஸ்ட்டு பிக்சர். அந்த பனிஷ்மெண்ட்டுக்கு பேர் என்னன்னா செயின் ஃபிட்டர் சொல்லுவாங்க. இந்த பனிஷ்மெண்ட்டோட டைம் லைன் வந்து 1 இயர். செகண்டாக பார்க்குறீங்க இல்லையா ஒரு பனிஷ்மெண்ட், அந்த பனிஷ்மெண்ட் பேர் வந்து பார் ஃபிட்னஸ்ன்னு சொல்லுவாங்க. இதோட டைம் லைன் வந்து 3 மந்த்ஸ். இவங்களுக்கு என்ன மாதிரி பனிஷ்மெண்ட் தான், அந்த பார் ஃபிட்னஸை ஒர்க் பண்ணும் போது அவங்க ரிமூவ் பண்ணி வச்சுருவாங்க. ஒர்க்கெல்லாம் முடித்ததுக்கப்புறம் அவங்க வந்து போட்டுக்குவாங்க. அதை போட்டுட்டு தான் ஹோல் டே அவங்க எல்லா வேலைகளையும் செய்யணும். அதை போட்டுட்டு தான் அவங்க தூங்கணும், படுக்கணும், எல்லாமே அதை வச்சு தான் பண்ணுவாங்க. அவங்களால ஸ்லோவாக மட்டும்தான் மூவ் பண்ண முடியும். நீங்கள் தேர்டாக பார்க்குறீங்க இல்லையா ஒரு பனிஷ்மெண்ட், அந்த பனிஷ்மெண்ட் பேர் என்னென்னா கிராஸ் பார் ஃபிட்னஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுதான் ரொம்ப க்ரூயலான பனிஷ்மெண்ட். இதோட டைம் லைன் வந்து 10 days தான். ரொம்ப கஷ்டமான பனிஷ்மெண்ட் கூட. ஏன்னா இப்படி போட்டிருக்கவங்கனால உட்கார முடியாது, எந்திரிக்க முடியாது, நடக்க முடியாது, தூங்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அவங்களால நிற்க மட்டும்தான் முடியும். இங்கே இருக்க கைதிகளுக்கு மண் சட்டியை தான் டாய்லெட் போக கொடுப்பாங்க. அதுவும் இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் இருக்கிறவங்கனால அது கூட போக முடியாது. இந்த மாதிரி செல்லுலார் ஜெயிலில் இருக்க கைதிகளை பார்க்கும்போது சங்கிலியினால் கட்டப்பட்ட பவுலும் ஷீலாவும் தான் என்னோட நினைவுக்கு வந்தாங்க.